வெல்கம் டு கற்றகற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல பார்ட் 4 வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல எக்கனாமிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வரைக்கும் வரிசையா பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரிக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பாலிட்டியோட கொஷினும் ஹிஸ்டரியோட கொஷினும் பிடிஎஃப் ரெடியா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கான சார்ஜ் அமௌண்ட் எவ்வளோனோ அவ்வளோ கொடுத்துட்டு நீங்க அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளை அங்காடி மதிப்பை டேஷ் என்கிறோம். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மொத்த நிகர நாட்டு உற்பத்தி, அதாவது என்என்பி. இங்கிலீஷ்லயும் பார்த்து வச்சுக்கோங்க, என்என்பி ஜிடிபி அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தை மதிப்பு நீக்கிய பின்பு கிடைக்கிற பண மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, என்என்பி, அதாவது மொத்த நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டு முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் என்று தனது புத்தகத்தில் எதை பத்தி சொல்லியிருக்காரு, தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியிருக்கிறார். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1867 to 1868. அப்போ வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு, புத்தகத்தை எழுதினவர் யாரு, தாதாபாய் நவ்ரோஜி. எதை பத்தி எழுதியிருக்காரு, தனிநபர் வருமானத்தை பத்தி எழுதியிருக்காரு. எந்த ஆண்டு, 1867 to 1868. அடுத்து நான்காவது கேள்வி, எந்த ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1934. யாரால ஜிடிபியோட நவீன கருத்து முதலா உருவாக்கியவர் யாருன்னு கூட கேட்கலாம், சைமன் குஸ்னட். எந்த வருடம், 1934. அடுத்து ஐந்தாவது கேள்வி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, அதாவது என்டிபி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ், அதாவது ஜிடிபி மைனஸ் தேய்மானம்ன்றதுதான் நிகர உள்நாட்டு. என்டிபி அப்படின்னா என்னன்னா ஷார்ட் ஃபார்ம்ல வச்சுக்கோங்க, ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அடுத்து ஆறாவது கேள்வி, உலகில் இந்தியா தொழில்துறையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 6வது இடத்துல இருக்கு. வேர்ல்டு லெவல்லையே இந்தியா தொழில்துறையில் எவ்வளவு இடத்துல இருக்கு, 6வது இடத்துல இருக்கு. அது 7வது கேள்வி, உலகில் இந்தியா பணிகள் துறையில் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 8. இப்போ இந்தியா பணிகள் துறையில் 8வது இடம், தொழில்துறையில 6வது இடம். அடுத்து 8வது கேள்வி, 3ஆம் துறையின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பணிகள் துறை. 3ஆம் இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 3ஆம் துறையின் வேறு பெயர் பணிகள் துறை. 9வது கேள்வி, ஜிஎன்பியின் சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் தான் ஜிஎன்பி. அடுத்து 10வது கேள்வி, நாட்டு வருமானம் அளவிடுகிறது, நாட்டு வருமானத்தை எது மூலயமா அளவிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த வருமானம் மதிப்பு தான் நாட்டு வருமானம். அப்ப நாட்டு வருமானம்னா என்ன அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு தான் நம்ம நாட்டோட வருமானம். அடுத்து 11வது கேள்வி, முதன்மை துறை இதனை உண்டாக்குகிறது. எது முதன்மை துறையை உண்டாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதன்மை துறைனாலே என்னது, வேளாண். அடுத்து 3ஆம் துறை இங்கிருந்து பார்த்தோம், அதுக்கு வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம், பணிகள் துறைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி, டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி மதிப்பு கூட்டு முறை.
மதிப்பு கூட்டும் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதிநிலை பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். அடுத்து 13வது கேள்வி. 13வது கேள்வி, பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 டேஷ் கோடி என மதிப்பிடப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 92.26. பணிகள் துறையில நடப்பு விலை, அதாவது எப்போன்னு பார்த்துக்கோங்க, 2018-19 டேஷ் கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு 92.26. இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் தான் நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படும். அதனால இது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் என்னமோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி, வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் அதிகமாக உற்பத்தியாளராகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2வது. அப்ப வேளாண் பண்டங்களோட உற்பத்தியில இந்தியா 2வது அதிக உற்பத்தியாளராகும். அடுத்து 15வது கேள்வி, இந்தியா சராசரி ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 65. இந்தியாவில் சராசரி ஆயுள் காலம் எவ்வளவு? 65. அடுத்து 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? இதற்கு சரியான ஆப்ஷன் பி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. அடுத்து 17வது கேள்வி, நாணயங்களை வெளியிடும் அதிகாரம் பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மத்திய அரசு நிதித்துறை. நாணயங்களை வெளியிடும் அதிகாரம் பெற்றது மத்திய அரசு நிதித்துறை. அடுத்து 18வது கேள்வி, இந்தியா நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? அந்த டாலர் சிம்பிள் போறோம்ல, நம்ம ருபீஸோட சிம்பிள், அது எப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஜூலை 15, 2010. இது யார் கொண்டு வந்தா அப்படின்றது தெரியுமா? அந்த இந்திய நாணய முத்திரையை யார் கொண்டு வந்தா, யார் இந்த சிம்பிளை வந்து வெளியிட்டா அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அவரோட பேர் என்னன்னு. அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், ஏற்கனவே நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம். அடுத்து 19வது கேள்வி, பண அளவு கோட்பாடு மற்றும் கேம்பிரிட்ஜ் ரொக்க இருப்பு அணுகுமுறை கோட்பாடுகளை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இர்விங் ஃபிஷர். பண அளவு கோட்பாடு மற்றும் கேம்பிரிட்ஜ் ரொக்க இருப்பு அணுகுமுறை கோட்பாடுகளை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி இர்விங் ஃபிஷர். அடுத்து 20வது கேள்வி, 1588 பண அளவு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ டாவன் ஷிட்டி. 1588 பண அளவு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? டாவன் ஷிட்டி. 21வது கேள்வி, பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதிய பொருளாதார அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இர்விங் ஃபிஷர். பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதிய பொருளாதார அறிஞர் இர்விங் ஃபிஷர். அடுத்து 22வது கேள்வி, மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் பணவீக்க விகிதம் இருப்பது. அதாவது மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் பணவீக்க விகிதம் இருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தவழும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் பணவீக்க விகிதம் என்னது? தவழும் பணவீக்கம். அடுத்து 23வது கேள்வி, பணவீக்கம் 3 முதல் 9 விகிதத்தில் இருந்தால் அதை எவ்வாறு என்கிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் +2 புக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நடக்கும் பணவீக்கம், பணவீக்கம் வந்து 3 முதல் 9 விகிதத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லியிருக்காங்க? நடக்கும் பணவீக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 24வது கேள்வி, அதிகமான உயர் பணவீக்கம் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் ஆண்டிற்கு 20 முதல் 100 வரை சதவீதமாக இருக்கும். இதனை டேஷ் பணவீக்கம் என்று கீன்ஸ் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ உண்மையான பணவீக்கம். கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிகமான உயர் பணவீக்கம் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் ஆண்டிற்கு 20 முதல் 100 வரைக்கும் அதிகமாக இருக்கும். இதை எப்படி சொல்லியிருக்காங்க? உண்மையான பணவீக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 25வது கேள்வி, வேலை வாய்ப்பின்மை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்பும் செயல்முறை டேஷ் என்று அழைக்கிறோம்.
அதாவது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மீள் பணவீக்கம். வேலை வாய்ப்பின்மை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்பும் செயல்முறை என்ன சொல்றாங்க? மீள் பணவீக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 26வது கேள்வி, இந்தியா ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெங்களூர். இந்தியா ரிசர்வ் பேங்க் எங்க இருக்கு? ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. அடுத்து 27வது கேள்வி, காகித பணமுறையை மேலாண்மை செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மைய பணவியல் அமைப்பு. காகித பணமுறையை மேலாண்மை செய்கிறது என்னது? மைய பணவியல் அமைப்பு. அடுத்து 28வது கேள்வி, ஈவினிங் ஃபிஷரின் இது இர்விங் ஃபிஷர்னு வரணும், மாற்றிக்கோங்க. பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1911. இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு எப்போ? 1911. அடுத்து 29வது கேள்வி, எம்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி சட்டப்படியான பண அளிப்பு. எம்வி அப்படின்றது என்ன? சட்டப்படியான பண அளிப்பு. இந்த வீடியோட கடைசி கேள்வி, பணவீக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ விலைகள் அதிகரிக்கிறது தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பணவீக்கம் அப்படின்னா விலைகள் அதிகரிக்கிறது. பிடிஎஃப் வந்து எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எக்கனாமிக்ஸ் பிடிஎஃப் வந்து நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் இருக்குது, ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் இருக்குது, பாலிட்டி பிடிஎஃப் இருக்குது. வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.